வணக்கம். நம்ம சேனலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகா பெரியவரோட சச்சரிதத்துலேருந்து ஒரு அத்தியாயம் வாசிப்போம். அந்த வரிசையில் இன்னைக்கு வியாழக்கிழமை மார்ச் 6ஆம் தேதி அத்தியாயம் 37ல் இருக்கிற சம்பவம் தான் பார்க்க போகிறோம். பரீட்சையில் நிறைய மார்க் வாங்கினால்தான் மேலே படிக்க முடியும், இல்லை என்றால் வெறும் போஸ்ட் கிராஜுவேட் படிப்புடன் நின்றுவிட வேண்டியதுதான். நான் எவ்வளவு முயன்றும் 80க்கு மேல் வாங்க முடியவில்லை. 90ஆவது வேணும். நியூமராலஜி பிரகாரம் பெயரை மாற்றி வைத்து கொண்டால் மார்க் நிறைய கிடைக்கும் என்றார்கள். என் கணித ஜோதிடர் ஒருவரிடம் போனேன். நாராயணசுவாமி என்ற பெயரை நரேன் என்று வைத்துக்கொள்ள சொல்கிறார். மகா பெரியவா உத்தரவு கொடுத்தால் நரேன் என்று வைத்துக்கொள்வேன். பெரியவா சன்னதியில் 15 பேர் நின்று கொண்டிருந்த போது தன் விண்ணப்பத்தை சொல்லி முடித்தான் ஒரு கல்லூரி மாணவன். ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட்டை மகா பெரியவர்கிட்ட வச்சாங்களாம். இதை சாக்காக வைத்துக்கொண்டு மகா பெரியவா ஒரு சொற்பொழிவையே நிகழ்த்தி விட்டார்கள். 40 சமஸ்காரங்களில் ஒன்று நாமகரணம். பல பேர்கள் முன்னிலையில் வேத மந்திரங்களை கூறி நிகழ்த்தப்படும் ஒரு சடங்கு. நாமகரணம் செய்வதற்கு தான் வேத மந்திரங்கள் இருக்கின்றன. நாம விகரணத்திற்கு, அதாவது பெயரை சிதைத்து மாற்றுவதற்கு இல்லவே இல்லை. சுவாமி பெயரைத்தான் வைக்க சொல்லியிருக்கு. நம்பி பிம்பி என்று பெயர் வைத்தால் அதெல்லாம் பின்னால் காப்பாற்றாது. கண்ணன் பெயரை வையுங்கள் என்று ஒரு ஆழ்வார் பாடியிருக்கிறார். நாராயணசுவாமியை அவ்வளவு நீளமாக கூப்பிடாவிட்டாலும் நாராயணா நாராயணா என்று அழைப்பார்கள். சுலபமாக புண்ணியம் கூட கிடைக்கும். நியூமராலஜி என்று சமீப காலத்தில் பிரசித்தமாக இருக்கு. ஒவ்வொரு இங்கிலீஷ் எழுத்துக்கும் நம்பர் கொடுத்து அதை கூட்டி நல்லது கெட்டது என்கிறார்கள். இது சுதேசி சரக்கு இல்லை என்பது தெரிகிறது. அதாவது நம்ம நாட்டில் பண்ணுற பழக்கம் கிடையாது. அதாவது மகாபெரியவர் அந்த நியூமராலஜியை பற்றி எவ்வளோ டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுருக்கார் அப்படிங்கிறதுக்கும் இந்த சம்பவம் ஒரு சாட்சி. என் கணிதப்படி பெயர் மாற்றம் செய்து கொண்டவர்களில் பலர் நல்ல பலன் கிடைத்தது என்கிறார்கள். அது போகட்டும், நியூமராலஜியை பற்றி இப்போது தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பையனுக்கு நிறைய மார்க் வாங்கணும்னு கவலை. அதனால் பெயரை கொஞ்சம் மாற்றி வைத்து கொண்டால் ஆதாயம் கிடைக்காதா என்று பார்க்கிறான். அந்த ஆசை சரிதான், வழி அவ்வளவு சரியில்லை என்று சிந்திக்க வைக்கிறது. கல்வி அறிவை சரஸ்வதி கடாட்சம் என்பார்கள். சரஸ்வதியின் அருள் இருந்தால் படிப்பு வரும், மார்க் வரும். அதற்கு என்ன செய்யணும்? சரஸ்வதி ஸ்தோத்திரம் இருக்கு. சௌந்தரிய லஹரியில் 3 ஸ்லோகம். சரஸ்வத பிரயோகம், மேதா சூக்தம் என்று வேத மந்திரமே இருக்கு. குமரகுருபரரின் சகலகலாவல்லி மாலை, கம்பநாட்டாழ்வாரின் சரஸ்வதி ஸ்தோத்திரம் எல்லாம் பாராயணம் செய்யலாம். ஹயக்ரீவர் என்று விஷ்ணு அவதாரம். அவர்தான் சகல கலைகளுக்கும் ட்ரெஷர் ஹவுஸ் என்பார்கள். அதாவது பெரியவர் இதெல்லாம் சொல்றார். ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் மந்திரம் இருக்கு. மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரம் இருக்கு. இவைகளை எல்லாம் லட்சியம் செய்யாமல் இங்கிலீஷ் எழுத்து கணக்குப்படி பேர் மாற்றம் செய்து கொள்வது சாஸ்திர சம்பந்தமாக படவில்லை. இத்தனை விஷயங்களையும் பொதுவாக சொல்லிவிட்டு பின்னர் மாணவனை பார்த்தார்கள் பெரியவா. அவன் கண்கள் கெஞ்சி கொண்டிருந்தன. தொண்டர் மூலமாக பிரசாதம் கொடுக்க சொன்னபோது மாணவர் பெயரை கேட்க சொன்னார்கள் மகா பெரியவா. நாராயணசுவாமி என்று கம்பீரமாக பதில் வந்தது. ஸோ எவ்வளோ அழகாக மகா பெரியவர் நமக்கு பிறக்கும்போது அந்த வச்ச பெயரை அதை மாற்றிக்கிறதுக்கு நமக்கு உரிமையும் கிடையாது. அதில் ஒரு அர்த்தமும் இருக்குது. நம்ம நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கணும்னா, அதாவது கல்வியில் ஒரு நல்ல பலன் கிடைக்கணும்னா அதுக்கு பல ஸ்தோத்திரங்கள், பல ஸ்லோகங்கள் இருக்குது. அதை பாராயணம் பண்ணாலே நமக்கு ஒரு நல்ல பலன், அதாவது முழு மனதோட முழு நம்பிக்கையோட பாராயணம் பண்ணாலே கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக மகாபெரியவர் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். ஓம் ஸ்ரீ குருவ்யோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.